Okay. So நம்ம என்ன பார்த்தோம்? What did we see that day was? Again I repeat, Maheshwarani Sutrani, I-un, Riluk, Yeom, I-ouch, Hayavarat, Lan, Nyamangana. இதைத்தான் கரெக்டாக சொல்லணும். They are all nasals. Okay. இது வந்து எல்லாமே பஞ்சமா அக்ஷரம், 5வது அக்ஷரம். Nyamanganam. Okay. So Nyamanganam. Jabhai Gadadash. Jabagadash. சொல்லும் போதே அந்த ப்ரொனன்சியேஷன்ல கிளாஸ் 4 வரும்பொழுது they are all மகாபிராணா. கிளாஸ் 3 வரும்பொழுது, கிளாஸ் 1 வரும்பொழுது they are all அல்ப பிராணா. கிளாஸ் 2, கிளாஸ் 4 வரும்பொழுது they are மகாபிராணம். அண்ட் ஹயவரட் அதெல்லாம் வந்து அந்தஸ்தாகா. ஓகே, அந்தஸ்தாகா பிகாஸ் they are வந்து what do you say, they are semi vowels. Okay, they are semi vowels. ஷ ஷ ச ஹ they are என்ன சொல்லுவோம்னா ஊஷ்மானக பிகாஸ் they take more breath. இதை நான் வந்து உங்களுக்கு உச்சாரண ஸ்தானானி சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு தெரியும். பட் ஐ வில் கோ லிட்டில் ஸ்லோ. ஒரேடியா உச்சாரண ஸ்தானானியும் நம்ம போக வேண்டாம். இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் யூ. அப்போ இது கிளாஸ் 3 வரும்பொழுது யூ ஹாவ் டு ப்ரொனன்சியேஷன்ல கண்டிப்பா அல்ப பிராணா தான் பண்ணணும். ஐ திங்க் யூ ஆல் நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் அல்ப பிராணா அண்ட் மகா பிராணா, ரைட்? வி ஹவ் டன் இட் இன் த கிளாஸ். டு யூ ரிமெம்பர்? என்னம்மா? Yes, Mata. Yes, Mata. Yes, madam. Okay. So, ஷ ஷ ச ஹ. ஸோ இப்போ பாருங்க, கிளாஸ் 2 ஓடு வருது. க ப ச ட த. தே ஆர் ஆல் மகாபிராணம். அடுத்து உடனே சட்ட தௌ டக்குன்னு அந்த வாய்ஸ் வந்து ஆஸ்பிரண்ட் வந்து கம்மியாகிடும். சட்ட தௌ கப்பை. தென் ஷ ஷ சர். The sha, sha, the sha, sha, Shivasha, Shanmugasha, then Saraswati sa. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா சிவாஷ, ஷண்முகாஷ, சரஸ்வதி ச. ஸோ அப்பதான் நம்ம டிஃபரன்ஸ் பண்ணுவோம். ஓகே, சிவா, ஷண்முகா, சரஸ்வதி. அப்ப பாருங்க அந்த உச்சாரணத்துல வந்து the ஷ, அந்த ரெண்டாவது ஷல there will be a stress on it. ஷ ஷ ச ஹ. Okay, so these are the things. இது ஓகேயா? Can I go forward? Okay. Yes, Mata. இப்போ வந்து வாட் இஸ் அ பிரத்யாகாரா? நான் உங்களுக்கு டெஃபினேஷன் ஐ திங்க் நான் குரூப்ல அனுப்பிச்சிருந்தேன். பிரத்யாகாரா அப்படின்னா என்ன? பிரத்யாகாரா மீன்ஸ் எப்படி அது ஃபார்ம் ஆகும். இப்போ அன்பிரத்யாகாரான்னு சொல்றேன் ஆரம்பத்துல. ஐ சே அன்பிரத்யாகாரா. வாட் இஸ் அன்பிரத்யாகாரா அப்படின்னா the first letter will be there, the last letter which is rounded, I-un அப்படின்னு சொல்றோம்னா அந்த மூணாவது 4வதா வர்ற நு, that is நகாரா, is an ith letter. இப்போ இத்துனா என்ன அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் டாபிக் நம்மளோட இருக்க போகிறது. பிகாஸ் வித்தவுட் நோயிங் வாட் இஸ் இத் வி cannot go into any பிரத்யய. ஓகே, இத்துனா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி பிரத்யாகாரா எப்படி ஃபார்ம் ஆகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ த பிரத்யாகாரா இஸ், இப்போ I-un அப்படின்னு சொன்னோம்னா அ இ உ இந்த 3 லெட்டர்ஸ் தான் அதுல இருக்கும். ஓகே, தென் ரிலுக். ஸோ ரு அண்ட் லு, த ககாரா விச் இஸ் சர்க்கிள்டு ஃபார் அவர் கன்வீனியன்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, அந்த சர்க்கிள் எதுக்கு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்தில் we will not be able to know whether it is an it letter or not it letter because we are new to learning Sanskrit. Later on என்ன ஆகும், நமக்கு வரும்பொழுதே புரிஞ்சிடும். I-un அப்படின்னா நகாரா கண்டிப்பா the last letter of any pratyahara if it is a halant.
ஓகே, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். எதெல்லாம் இத்துங்கிறத ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டச் ஆன் இட். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு, இப்போ இந்த நகாரா இஸ் அன் இத் லெட்டர். ஸோ எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? ஆ இ உ. ஸோ வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் அ பிரத்யாஹாரா? இப்போ மாயேஸ்வர சூத்ராணியில பிரத்யாஹாரான்னு சொல்றோம். வேற இப்போ ஒரு பிரத்யயான்னு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. பிரத்யய, இப்ப நம்ம லெப்பு பிரத்ய பார்த்தோம். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? லெப்பு Yes, Yes, Mata. Lapu, Tavatu, லப்பு தவத்து துவா. Tavatu. ஓகே, இதெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் ஐ தாட் யூ ஷுட் நோ வாட் இஸ் அ பிரத்யாஹாரா. இப்போ பிரத்யாஹாரா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிரத்யயா. ஓகே, பிரத்யாஹாரால வாட் இஸ் த டெஃபினேஷன் அப்படின்னா, அதாவது சம்ஸ்கிருதத்துல சொல்லணும்னா ஆதி அந்தேன சக மத்தியகானாம் அப்படின்னு. ஆதி, ஆதியில இருக்கிற லெட்டர், அந்தேன சக, அந்தேன சகனா அந்தத்தோட சேர்த்து, மத்தியகானா மத்தியில இருக்கிறது, எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு பிரத்யாகாரா. ஓகே, சோ ஆதிர் அந்தேன சகே அந்தேன சக மத்தியகானா, இதுதான் பிரத்யாகாராவோட டெஃபினிஷன். The words which are right from the beginning, starting to the end, with the middle letters which are inside. மத்தியகானாம்னா உள்ளுக்குள்ள இருக்கிற, நடுவுல இருக்கிற லெட்டர்ஸ். ஸோ தட் இஸ் ஹவு யூ சி. ஸோ ஐ உன் அப்படின்னு சொன்னா ஆ இ உ நம்மளோட டெஃபினேஷன் படி. ஸோ ஆலேருந்து ஆரம்பிச்சிடும். அந்த அந்தேன சக சொல்லும் பொழுது அண்ணு, அண்ணு பிரத்யாகாரா, சொல்லும் போது அண் பிரத்யாகாரான்னு தான் சொல்லணும். ஆனா இருக்கிற லெட்டர்ஸ் என்னது? அந்த லாஸ்ட் லெட்டர் விச் இஸ் சர்க்கிள்டு will be an ith letter. It will not be present in the letters. But when we say the pratyahara சொல்லும் பொழுது அதோட சேர்த்து தான் சொல்லணும். இப்ப நான் அன் பிரத்யாகாரா சொன்னாதான் நீங்க ஐ உன், ஐ உன்ங்கிறது அன் பிரத்யாகாரா. ரிலுக், அப்போ அதுல 2 லெட்டர்ஸ் இருக்கு. என்ன லெட்டர்ஸ் இருக்கு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. Ru and Ru. A, I, ரு U. அண்ட் லு. ரு லு கரெக்டா? ஏங் பிரத்யாகாரா. A and O. ஏ அண்ட் O. ஓ. பி கேர்ஃபுல். ஓகே, ஐச் பிரத்யாகாரா. I plus I O. and O. ஐ அவ். ஓகே, இப்ப அச்சு பிரத்யாகாரா பாருங்க எப்படி சேர்க்கிறா பாருங்க. ஓகே, அக்கு பிரத்யாகாரா சொல்லுங்க. கமன், வேற யாராவது சொல்லுங்க. அக். Sujata madam. ம் A, I, U, Ru, Lu. அவ்வளவுதான். குட். ஸோ அச்ச பிரத்யாகாரா அடுத்தது யாராவது சொல்லுங்க. Banu. ம் A, I, U, R, L, A, O, I, O. ம் ஸோ தீஸ் ஆல் அப்படின்னா என்ன? இந்த அச்சு பிரத்யாகாரால ஆல் த வொவல்ஸ் ஆர் தேர். கரெக்ட்? ஆல் த ma'am. வொவல்ஸ் ஆர் பிரசன்ட். இப்ப நான் அச் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நீங்க புரிஞ்சுப்பேன். சி தட் இஸ் வை பாணினி ஹஸ் மேட் இட் ஈஸி. இப்ப நான் திருப்பி திருப்பி ஆ இ ஊ ரே ரு லு எல்லாம் சொல்ல வேண்டாம். அச்சு பிரத்யாகாரா அப்படின்னு சொன்னானா யூ வில் நோ தட் ஆல் த வொவல்ஸ் ஆர் இன் அச். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் ஹஷ், அதாவது செமி வவல்ஸ்ல ஆரம்பிக்கிற ஹகாராலேருந்து கிளாஸ் 3 ஷகாரா வரைக்கும், தட் இஸ் கால்ட் ஹஷ் பிரத்யாகாரா, விச் இஸ் ஆல்வேஸ் யூஸ்ட். நாளைக்கு சந்தி படிக்கும் பொழுது, நம்ம நிறைய சந்தி படிக்கும் பொழுது ஹஷ் பிரத்யாகாரான்னு வரும். ஸோ வாட் ஆர் த லெட்டர்ஸ் இன் ஹஷ் பிரத்யாகாரா? somebody else say. come on. அஷ்னா ரெண்டு இதுக்குமே இஷ் தான் வருது. சோ அத அந்த டிஃபரன்ஸ் இது பண்ணிக்கணும். ஹஷ். ஓகே, ஹஷ், ஹஷ் இல்ல ஹஷ். okay, see the pronunciation matters. Hush, that is jabagadadash.
புரியுதாமா? The fourth class is Jabagadash, Mahaprana. This Shakara, it is also Ushmanaha, but it is in the third class. Adodu Shakara. Adil endar Shakara. So that is, there is one Pratyahara which is called Hash Pratyahara. So what are the letters which are there? Yes, Sumati madam. அம்மா யார் யார் சொல்லுங்க. ஆ யா வா ரா லங் இல்ல. ஞ மா ம். டா டா இல்ல, உச்சா, ங. ஜ ஞ ஞ ஞ இல்ல, ஞ, ங ங ஞ. ஞமங்கணனம். ங க க க க ங அது. ஓ சரி சரி ம். ஞ ந ந ம். அப்புறம் ஜன் ஜ ஜ ம். பா கா கா டா 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 The. See, The. these are all, the fourth class are all Mahaprana. So நம்ம வந்து மகாபிராணானா என்ன அர்த்தம்? கூட கொஞ்சம் நம்ம பிராணனை கொண்டு வரணும். ஏர் will be little more. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். ஜபகடத. ஓகே. ஏன்னா அடுத்தது வந்து நம்ம லைட்டா சொல்ல போறோம். ஜபகட இஷ் வந்துருது, அதோட முடியும் இல்லையா? கிளாஸ் 3 வந்து ஜபகடத. See, ஜபகடத, ஜபகடத. See the difference in the pronunciation. Okay. So in the Hash Pratyahara is called Mrudu Vyanjanani. Okay. They are called soft aspirants. Aspirant na that comes from our mouth, that aspire ஆகுது, வெளியில வருது. So they are called Mrudu Vyanjanani in Sanskritam. மிருதுவா இருக்கு, சாஃப்ட். அடுத்தது சொல்லுங்க. கிளாஸ் 2, கிளாஸ் 1 யாராவது அடுத்தது வேற யாராவது சொல்லுங்க. கர் பிரத்யாஹாரா. கர். நான் சொல்றேன் மேடம். சொல்லுங்க. தனலட்சுமி. கவ தடத. இல்ல தடத. இல்ல நான் வந்து கர் பிரத்யாஹாரான்னு சொன்னேன். அப்ப க எதுல ஆரம்பிக்கிறது? கிளாஸ் 2, கிளாஸ் 1. கிளாஸ் 2. கப கப சட த. கிளாஸ் 1 சட த கப. ஓகே. அப்போ கப சட த சட த கப. அப்புறம் கர்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ரேப்பால முடியறது. அவ்வளவுதான். ஓகே. கப சட த சட த கப ஷ ஷ ச. So these are called hard consonants. Okay. Kar pratyahara, jash pratyahara, இந்த மாதிரி. இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். எந்த பிரத்யாகாரா இருந்தாலும், இப்போ நம் அப்படின்னு ஒரு பிரத்யாகாரா இருக்குன்னா 3 லெட்டர் தான். இப்ப நடுவுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே. நல்லா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜஷ் பிரத்யாகாரா, கௌ பிரத்யாகாரா, சவ் பிரத்யாகாரா, கபை பிரத்யாகாரா. ஸோ இது மாதிரி என்னென்ன பிரத்யாகாரா வந்ததுன்னா how you have to read it. Is everybody clear on that? மேம் புரிஞ்சது. ஒரே ஒரு டவுட் கேட்கலாமா? சொல்லுங்க. இப்ப இந்த அன் அப்படின்னு சொன்னா இன்னும் வந்து 2 இடத்துல வருது மேம். I wanted somebody to ask this question. Yes. இன்னும் வந்து 2 இடத்துல வருது. There is a big sutra for that. சாதாரணமா அன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா முதல் அண்ணை தான் யூஸ் பண்ணணும். ஓகே. ஓகே. நல்லா பார்த்துக்கோங்க. whenever we say an, you have to use the first pratyahara only. There is only one sutra in the whole Sanskritam where an is used with the second nakara.
That we cannot learn now because that is in Laghu Siddhanta Kaumudi. That is a big thing. அங்க இப்போதைக்கு நம்ம ஹலந்த் அதுக்குள்ள போடலையே, ரெண்டாவதுல முதல்ல தானே ஹலந்த் போட்டிருக்கு. சோ இல்லையே, இந்த நக்காரம் தான். ரெண்டாவதுலயே ஹலந்த் போட்டிருக்கேம்மா. ஹயவரட் லன். ஆமா, அந்த இடத்துல இருக்கு ஹலந்த். அதுக்கு அடுத்தது ஞாமா அது கிடையாது. அவ கேக்குறது வந்து 2 நக்காரா இருக்கே. So that is a general question that we will have. All of us will have doubt. ஓகே ஓகே ஓகே. எல்லாருக்கும் அதுல டவுட் வரும். But there is always, when I say an pratyahara, the general rule is you have to use only the first an. There is only, I told you, there is only one sutra where we can use the second nakara. I hope Nitya madam is here. I hope she will be knowing it, where we use the second nakara. Yes, Nitya madam. Enda class ko do nenikarela. Forgot. Okay. So that is a different thing, ma. We need not touch on that. இது ஒரு டவுட் மேம். அது வந்து இல்ல அது வந்து வேற. That is totally into the sutra. When we have to use, that is when we learn the 18 forms of each letter. Okay. At that time only it will be used. So that is a different thing. We'll not touch on it. Whenever I say an pratyahara, you have to use only the first only. இனி ஒரே ஒரு டவுட் கேட்கலாமா? நீங்க வந்து அந்த ஆடியோல வந்து இந்த ஹா லெட்டர் தான் சொன்னீங்க ஃபர்ஸ்ட். இட் இஸ் ரிப்பீட்டட் ட்வைஸ் அப்படினீங்க. பட் இப்ப இன்னு 2 தடவை ரிப்பீட் ஆகுது. இங்க எடுத்தீங்கன்னா இட் இஸ் ஞ அண்ட் இங் அது வருது. ngா எடுத்தாலும் இங் அண்ட் ngா வருது. இல்ல, இதெல்லாம் சர்க்கிள் ஆயிருக்கும், நீங்க அதை சேர்க்க கூடாதுமா. Okay. அப்படி வெச்சா only ha is repeated. Okay. Yes, only ha will be repeated. Circled are all it letters, I told you. Okay, okay. So they are all it letters. So it letters should not be taken as letters. The it letter is only facilitating us to pronounce. நம்ம வெறும் ஐவு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா பிரத்யாகாராவை. So that is an end. That is what, when I was explaining in the last time, I told you how a banana is covered with a peel. You peel it and you get the banana. Okay. So the peel is covering the banana. அதுதான் நீங்க வந்து அந்த அந்த பிரத்யாகாரத்துல இருக்கிற அந்த கடைசி லெட்டர் வந்து இஸ் லைக் a cover for us. It's like a shield. Okay, okay. It is shielding the letters. அதுதான் நம்ம பாத்துக்கணும். Anybody has any more doubt? The pratyahara, there are totally 42 pratyaharas, ma. Out of this we can form. Okay. So pratyaharas, there are totally 42. Some grammarians say it is 44, but 42 is the ideal one. So ஒவ்வொரு பிரத்யாகாராலையும் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். So I will send you all the 42 pratyaharas. You write the letters. So what is the definition I told you? Beginning from the letters till the end. Adir antena saha madhyaganam. That is the Sanskrita definition for it. But we just understand the starting letter and the ittara letter. That is itna, which is going to be invisible, which is going to be lopa. Lopa, Sanskritatla lopa. Lopa is invisible. So on the lopa ஆற letter வரைக்கும் we have to say it as a பிரத்யாகாராவா சொல்லணும். ஆனா எடுத்துக்கும் பொழுது அந்த இத்தார லெட்டரை விட்டுறணும். Everybody is clear? நீ ஒரே ஒரு டவுட் கேட்கலாமா மேம்? சொல்லுங்க. இப்ப அன் பிரத்யாகாரா சொல்றீங்க. லைக் ஸ்டார்டிங் ஆஃப் அந்த லைன்ல இருந்து தான் எடுக்கணுமா, இல்லனா கேன் இட் பி லைக் ஐ ஓல இருந்து ஆரம்பிக்கும் போது ஐட் அதுவும் கேட்கலாமா? ஐல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த இட்டு வரைக்கும் ஐட் அப்படி கூட ஒரு பிரத்யாகாரா வருமா? ஆமா, கேட்கலாமே, நிறைய வருமா. அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு 42 பிரத்யாகாராவே நான் அனுப்புறேன் உங்களுக்கு. அதுதான் நான் போட பார்த்தேன் 42. இப்போ 42 வரும் அதுல. ஓகே ஓகே. இப்ப பாருங்க, அண்ணு பிரத்யாகாரா, அக்கு பிரத்யாகாரா, அங்கு பிரத்யாகாரா, அச்சு பிரத்யாகாரா. இதுலயே இந்த வவல்ஸ்லயே நம்மளுக்கு 4 வந்துடுதா? ஆமா ஆமா, கரெக்டா? அதுலயே வந்து 5 6 இதுலயே 14 வருமா? இதுல 14 இருக்கு.
Okay. There are totally 14 pratyaharas here, but from this we can form so many. Okay. Okay. So this is how it goes. Jab jash pratyahara 4வது கிளாஸ் மட்டும் வரும் அதுல. இப்போ கஷ் பிரத்யாஹாரா அப்ப ஜ ப வராது, க ட த மட்டும் தான் வரும். அப்புறம் 3வது கிளாஸோட ஜஷ் பிரத்யாஹாரா அது வரும். ஓகே. சோ எல்லாத்துலயுமே கவ் பிரத்யாஹாரா அது மாதிரி தான் எல்லாமே. அதாவது வாட் இஸ் தி டெஃபினிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்து இத்தார லெட்டர் வரைக்கும் பிரத்யாஹாரா, மிடில் இருக்கிற லெட்டர்ஸையும் சேர்த்துக்கணும். ஸோ தட் இஸ் ஹவு வி கேன் ஃபார்ம் த 42 பிரத்யாஹாராஸ். இந்த 42 பிரத்யாஹாராஸும் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டாதான். இப்ப எண் பிரத்யாஹாரான்னு இருக்கு. எண் இப்ப எண் பிரத்யாஹாரால என்ன வரும்? ய வ ர ல 4 letters வரும். கரெக்ட்? அல்ல It can be started on the ஹால இருந்து தான் ஆரம்பிக்கணும். It is not necessary. அதைதான் சொல்ல வரேன். இக் பிரத்யாஹாரா பாருங்க. ஒன் பிரத்யாகாரா. இக்கு பிரத்யாஹாரால என்னெல்லாம் வரும்? இ உ ரு ரு. இ உ ரு ரு பாருங்க. சோ நம்ம எண் சந்தின்னு படிக்கும்போது இக்கு பிரத்யாஹாரா வந்து எண் பிரத்யாஹாராவா மாறும். புரியுறதா? கரஸ்பாண்டிங்லி ஈயோட லெட்டர்ஸ் வந்து எண் லெட்டரா மாறும் அந்த சந்தி பண்ணும்போது. இதுக்கு தான் இந்த பிரத்யாஹாரா நம்ம படிக்கணும். பட் தி எண்டிங்ல வந்து இந்த இத் வரும், வரணும். இத் வரணும். ஓகே. ஓகே. I hope all of you are clear. I'm making it clear. புரியுறதாமா? ஏன்னா இது நீங்க புரிஞ்சாதான் நம்ம மேல போக முடியும். இது புரிஞ்சிட்டு இத்து லெட்டர்ஸும் நம்ம என்னென்ன இத்து ரூல்ஸ் படி எது இத்து ஆகும். பிரத்யாஹாரால ரூலே கிடையாது. எனி லாஸ்ட் லெட்டர் ஆஃப் அ பிரத்யாஹாரா இஸ் அன் இத். இதுக்கு வந்து நோ ரூல். ஓகே. அண்ட் த லாஸ்ட் லெட்டர் வில் பி ஒன்லி அ கான்சனன்ட். நீங்க பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஒன்லி அ வியஞ்சனா. இட் வில் நாட் பி அ ஸ்வராட்சரம். கரெக்டா தெரியுறதா எல்லாருக்கும்? அது தெரியுது மேடம், புரியுது. எஸ் மேடம். So this is what you have to understand. So this is the Maheshwara Sutraniyoda இது என்ன அப்படின்னா, when we are learning higher, கொஞ்சம் நம்ம இப்ப நம்மளோட புக்ல பார்த்தேன்னா எல்லாம் வந்திருக்கு. சத்ரு வந்தாச்சு, ஷானச் வந்தாச்சு, தவத்து வந்தாச்சு, ட பிரத்யய வந்தாச்சு. All the pratyayas have started coming. When pratyayas and sandhis start coming, we cannot use it without learning the pratyaharas. Which pratyahara turns into what? இப்ப நம்ம கிளீனா சொல்லிடுவோம், அச்சி அச்சுன்னு சொல்லிடுவோம். அப்ப அச்சுன்னு சொன்னானா what you will understand? You will not understand anything. So now because we are learning the pratyahara, you will know that ach means all the vowels. Am I making it clear? Yes, ma'am. Yes. Okay. Okay. So இது வந்து this is the first part of the grammar that we are entering into. So இப்ப மாயேஸ்வர சூத்ராணியில நான் சொன்னேன் 42 பிரத்யாகாராஸ் ஆட்ட. நான் உங்களுக்கு அந்த 42வையும் அனுப்புறேன். I will send it across to you and you write and see. You will know. It is very interesting actually. No, it's very interesting and it's very easy also. Only thing in the 14 pratyaharas we have to by heart. வேற வழியே கிடையாது. இந்த பை ஹார்ட் பண்ணினாதான் நம்ம ராமஹா நம்ம பை ஹார்ட் பண்ணுறது இல்லை. அது வேற விஷயம். திறந்து கூட வச்சுன்னு பார்க்கலாம். பட் இது வந்து நம்ம டக்குன்னு நம்ம when we are doing, அடுத்து நம்ம வரும்பொழுது we have to by heart it. Okay. Shall I go to the next topic? Yes, ma'am. Okay. So the next topic we will be doing is the ith letters. இப்ப எதெல்லாம் வந்து இத்து லெட்டர்ஸ்ங்கிறது நம்ம சொல்லிடுறோம். இப்ப இத்து அப்படின்னா என்ன நான் சொல்லியிருக்கேன். இத் அப்படின்னா which was there earlier, லோபக. இத் letters become lopa. That also there is a sutra. So that we have to go through the sutra. வேற வழியே கிடையாது.
யூ ஹாவ் டு நோ த சூத்திரம்ஸ், தென் ஒன்லி வி கேன் நோ. இப்போ இத்துனா நான் எப்படி கண்டுபிடிப்பேன், எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்போ நம்ம இத்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறதுக்கு there are சூத்திரம்ஸ் which பாணினி has designed. பாணினி வந்து சூத்திரம்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கார். ஸோ வாட் ஆர் those சூத்திரம்ஸ்? ஈச் சூத்திரம் will carry a different perspective சொல்றத விட ஒவ்வொரு சூத்திரமும் எதனால எது இத்து ஆகிறது, அதாவது அதை எப்படி எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னாங்கன்னா இட் இஸ் அ உபதேசம். வாட் இஸ் உபதேசம்? உபதேசம்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நம்ம நம்ம வீட்லயே வந்து ஒரு வயசானவங்க இருக்காங்க. அவங்க வந்து இது சொல்லுவாங்க, இதுதான் யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ், இதுதாம்மா நம்ம வழக்கம், இதுதாம்மா நீ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னானா we take it. That is an advice. உபதேசம்னாலே it's an advice. அட்வைஸ்ங்கிறத விட there are some practices which we cannot give up. நம்ம வந்து பிகாஸ் நம்ம அதை we don't question it. We don't say இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு இல்லை. எங்க தாத்தா சொல்லியிருக்கா, தாத்தாவோட தாத்தா சொல்லியிருக்கா, பாட்டியோட பாட்டி சொல்லியிருக்கா, அப்படியே it comes in ages. லைக் ரிச்சுவல்ஸ் நம்ம எடுத்துப்போம். எனி ரிச்சுவல் நம்ம வந்து அப்படிதான் பண்ணுவோம். அதே மாதிரி பாணினி ஆல்சோ ஹேஸ் செட் தட் he has spoken about ith letters. அப்ப இந்த ith letters என்ன சொல்றா அப்படின்னு சொன்னானா இட் இஸ் உபதேசம். யாரோட உபதேசம்? ஆதியே உச்சாரணம். அதாவது ஆதியில உபதேசம் யாரெல்லாம் பண்ணினாலோ முனிவர்கள், ஆதியோச்சாரணம். அதனாலதான் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ கிராமரியன்ஸ் அப்படின்னு முதல்ல ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு நோ யாரெல்லாம் அந்த கிராமரியன். ஹூ ஆர் தோஸ்? சுஜாதா மேம், ஐ எம் யூசிங் a little bit of more Tamil, I think. Are you able to understand, madam? Yes, madam. No problem. Because I am also saying in English for your sake also. Yes, madam. But no I just problem. Want to make it clear. Yeah. Okay. So now ஆத்யோச்சாரணம். உபதேசம்னா என்ன? உபதேசம்னா ஆத்யோச்சாரணம். ஆதியில என்ன சொல்லியிருக்காங்க, what they have told earlier, what they have told, supposing our ancestors have told something, we are following that. Okay, so when we are following that, we ought to know what is it. நமக்கு தெரியணும் என்னது அது. இப்போ there are 3 grammarians. பாணினி is the main one. பாணினி தான் இந்த மாஹேஸ்வர சூத்ராணியை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. He is supposed to be a grammarian. நான் போன grammarian which who is honored by everyone, who is followed by everyone. I think நான் போன கிளாஸ்லயே சொன்னேன்னு நினைக்கிறேன். If you have not registered it, மறுபடியும் நினைச்சுக்கோங்க. There are many there have been many grammarians. நிறைய பேர் இருந்திருக்கா. பாணினிக்கு முன்னாடியே நிறைய பேர் இருந்திருக்கா. I told you that day. ஆஞ்சநேயரை கூட நவவியாக்கரண பண்டிதர்னு சொல்ற அளவுக்கு ஆஞ்சநேயருக்கும் எல்லாமே தெரியும். ஆனா ஏன் வந்து நம்ம வந்து பாணினிய வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னானா, அவர் தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே he has done it in a format நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணியிருக்கார். Okay, he has made it in such a way that we all can understand it properly. அதனாலதான் he has done it. Now அடுத்தது, இப்ப பாணினி has written சூத்திரம்ஸ். பாணினி தான் அஷ்டாத்தியாயிங்கிற சூத்திரம். அஷ்டாத்தியாயி. ஓகே, 8 சாப்டர்ஸ் இருக்கு அதுல. அஷ்டாத்தியாயி. More than 4,000 sutrams are there. In those 4,000 only, the whole grammar of Sanskrit lies. A sutram is a small aphorism, they say in English. ஒரு செய்யுள் மாதிரி. நம்ம தமிழ்ல எப்படி ஒரு சின்ன செய்யுள் சொல்றா, அதுல இருந்து நிறைய இருக்கும் உள்ளுக்குள்ள நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. So that is a sutram. Everything has sutram. Not only
கிராமருக்கு மட்டும் இல்ல, சம்ஸ்கிருதத்துல everything is சூத்திரம். Even பிரம்மசூத்திரம் was done by ஆதிசங்கரா அண்ட் ராமானுஜா. அந்த மாதிரி அத்வைத்தம், விசிஷ்ட அத்வைத்தம், அது வியாசரோட பிரம்மசூத்திரம் தான். அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதை இன்டர்பிரட் பண்ணினா. யோக சாஸ்திரம், பதஞ்சலி has written Yoga Sutras. He also has written Sutrams. So Sutrams are small statements. சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட். அது அந்த சின்ன ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கும், ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்கும். ஸோ தேர் அப்போ இந்த சூத்ராஸ் ஆர் நாட் ஓன்லி டன் பை பாணினி. சான்ஸ்கிரிட்ல எல்லாரும் அதை தான் நான் சொல்ல வந்தேன். தேர் ஆர் பிரம்மசூத்ராஸ் which have been done by Vedavyasa and which have been given to the world. அது வேற மாதிரி இன்டர்பிரட் பண்ணி அதுலேருந்து தான் அத்வைத்தம், விசிஷ்ட அத்வைத்தம் அண்ட் துவைத்தம். ஓகே, ஸோ இந்த மூணுமே அந்த பிரம்மசூத்ராஸ் 550 சூத்ராஸ் இருக்கு. அது இட் ஹஸ் கம் அவுட். தேர் ஆதிசங்கரர் ஹஸ் கிவன் commentary using Advaita as his own practice. ராமானுஜர் has done it. அவர் வந்து விசிஷ்ட அத்வைத்தம் they follow. Madhvar has done it. That is Dvaitam. It is that sutras. Yoga Sutra, Patanjali, 240 sutras are there in Yoga Shastra. That is done by Patanjali. Patanjali also has written. Okay? He has also divided into 4 parts. ரொம்ப நல்லா இருக்கும். If you have time or chance to go through Yoga Sutra, it will be very nice to read. மனசு நம்ம எப்படி நம்மளோட நயன் அந்த கண்ட்ரோல் பண்ணிக்கணும் மனசை அப்படிங்கிறது ஆரம்பத்திலேருந்து வாட் ஆர் த ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அஷ்டாங்க யோகான்னு நம்ம படிச்சிருப்போம். அது எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல சூத்திரம்ஸ் மூலமா பதஞ்சலி would have told. So these are all sutras. இப்போ பாணினி also has written 4000 sutras in 8 chapters. பட் பாணினி வந்து எழுதிட்டார். சிலதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணணும், டெலீட் பண்ணணும். பாணினி ஹஸ் ரிட்டன் லேட்டர் ஆன் காத்யாயனா அப்படின்னு ஒருத்தர் வந்தார். ஓகே, அவர் வந்து என்ன பண்ணினார், ஹி ஹஸ் காட் வரருச்சின்னு இன்னொரு நேமும் இருக்கு. அவரை என்ன பண்ணினார்னா, யூ வாண்ட் டு ஆட் சம்திங். பாணினி வந்து கரெக்டாக போட்டு போயிட்டார். இதுக்கு ஏதாவது நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இதுக்கு ஏதாவது நம்ம டெலீட் பண்ணிக்கலாம், இது இந்த இடத்துல தேவையில்லையோ கரெக்ஷன் பண்ற மாதிரி. இப்ப ப்ரூஃப் ரீட் பண்றா இல்லையா, இப்ப நம்ம ஒருத்தர் எழுதுறா ஒரு புக், சம்படி ரைட்ஸ், அடுத்தது இப்போ ஒருத்தர் ப்ரூஃப் ரீட் பண்ணுவா. அந்த மாதிரி வரருச்சி ஹாஸ் நாட் ஆல்டர்ட் எனிதிங். He has not altered anything, cannot alter also, but only he has added or deleted. Deleted na in the sense he has put a vachyam for that, vartikam. When vartikam அப்படினு சொன்னானா it is a statement. So what is the statement? Whether why this is done, ஏன் பண்ணியிருக்கா நம்மளுக்கு தெரியாது, சிலது நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணறதுக்கு, just to prove that it is right, he has given a statement at the end. That is called a vartikam. Panini has written the sutrams and Vararuchi has given the vartikam. Okay, where he has just added or இது வேண்டாம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லறதுக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்திருக்கார். He cannot delete what is written by Panini. Okay, he has just added to it. So that is what Vararuchi has done. Third comes Patanjali. He has written the Mahabhashya. Bhashya. அப்போ பாணினி சூத்திரகாரக, காத்யாயன வார்த்திககாரக, பதஞ்சலி பாஷ்யகாரக. பாஷ்யம்னா கொமெண்ட்ரி. இப்ப இவ்வளவு சூத்திரமும் பாணினி எழுதி வச்சுட்டு போயிட்டார். வரருச்சி அவருக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டார். இப்ப இதுக்கெல்லாம் அர்த்தம் யாரு சொல்லுவா? இப்ப நம்மளுக்கு யார் அர்த்தம் சொல்லுவா? இப்ப நம்ம கிட்ட வந்து I1 மட்டும் ஒரு புக்ல இருந்ததுன்னா உங்களுக்கும் எனக்கும் என்ன தெரியும்? We don't know anything because it is a new language. நம்ம ஸ்கூல்ல இருந்து படிக்கல. இப்ப நம்ம ஆனா ஆவனா படிக்கிறோம், ABCD படிக்கிறோம், ஒரு கிராமர் படிக்கிறோம். There is somebody in the school to teach us. Sanskritam was done Kurukulam.
குருகுலம் மூலமா தான் பண்ணியிருக்கா. தெர் இஸ் நோபடி டு பேட்டன்ட். புக்கு போட்டு எழுதி பண்ணல. இட் ஹஸ் கம் வேர்ட் ஆஃப் மவுத். குரு வந்து சிஷ்யன் கிட்ட சொல்லியிருக்கார், அவர் தன்னுடைய சிஷ்யன் கிட்ட சொல்லியிருக்கார். இப்படியே தான் வந்திருக்கு. வேதங்களே அப்படிதான் வந்திருக்கு. வேதங்கள் ஆர் அமானுஷ்யம். There are not there is no written வேதம் கான்செப்ட். ரிஷி முனிவர்கள்லாம் வானத்துல வர்ற சவுண்ட்ஸை கிராஸ்ப் பண்ணி அதான் அவளோட மனசுல ஏத்திண்டு கொஞ்சம் இது பண்ணுவாங்கள ஓலைச்சுவடியில வச்சிருக்கா. So that is why it is all there. So we did not patent it. So we say that Sanskritam is the oldest language on earth, correct? But நம்ம எந்த பேட்டன்ட் இதுவும் பண்ணல, நம்ம எழுதி வைக்கல. It has been a Gurukulam procedure only. So நம்மளுக்கு யார் சொல்லுவா இந்த மாதிரி? இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் யாரு சொல்லுவானா? பதஞ்சலி has written the மகா பாஷ்யம். பாஷ்யம்னா கொமெண்ட்ரி. எல்லாரும் எழுதியிருக்கா. இப்ப நான் சொன்னேன் பிரம்மசூத்ராவை பத்தி சொன்னேன். அதுக்கு கொமெண்ட்ரி ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்துவர் அவெல்லாம் எழுதியிருக்கான்னு சொன்னேன். They are all பாஷ்யம்ஸ். ஓகே, பட் அவெல்லாம் ஒவ்வொரு மதம். வாட் இஸ் தட் மதம்? இதைத்தான் நம்ம தப்பா புரிஞ்சுண்டு மதம்ங்கிறோம். மதம் இஸ் மை ஒப்பீனியன். நல்லா பார்த்துக்கோங்க. தட் இஸ் வேர் த மதம்ங்கிற வேர்ட் கம்ஸ். சம்ஸ்கிருதத்துல ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. மதம் அப்படின்னா ஒப்பீனியன். இதை நம்ம அப்புறமா என்ன ஆயிடுத்து, நம்ம மதம்னு மாத்திட்டோம். இட் இஸ் மதம். இந்த மதம்னா என்னுடைய ஒப்பீனியன்ல இந்த சூத்ராஸ் வந்து இந்த அர்த்தம். பாஷ்யம்ங்கிறது இட்ஸ் அ கமெண்ட்ரி. So Patanjali has written commentary. There is a saying in Sanskritam, Mahabhashyam va pataniyam, Maharajyam va shasaniyam. அதாவது பதஞ்சலியோட மகாபாஷ்யம் எவ்வளவு கஷ்டமா இருந்துதான் படிச்சுக்க பண்ணறதுக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் மகாராஜ்யம் வா சாசனியம். ஒரு பெரிய மகாராஜ்யத்தை ஒரு பாதுகாக்கிறது, ப்ரொடெக்ட் பண்ணறது, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணறது எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு கஷ்டம். ஓகே, மகாபாஷ்யம் பண்ணறது அப்படி அந்த அளவுக்கு Patanjali has done. Till today, Mahabhashyam is available only in libraries. Because that they say Anhika அப்படின்னு சொல்லுவா. இந்த சாப்டருக்கு பேரே அன்ஹிகா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெரிய சில பேர் வந்து இப்ப வால்மீகி வந்து சர்கா அப்படின்னு போட்டார். அத்தியாயா மீன்ஸ் சாப்டர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அதை போடுவா. கரெக்ட்? ஒவ்வொருத்தர் எழுதுறவாளுக்கு அவளோட தேர் ஃபேன்சிஸ், தே கேன் ரைட் எனிதிங். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா போடுவா. சோ இப்ப நாராயணியம் எழுதும்போது பட்டத்திரி வந்து தசகம். தட் இஸ் ஆல்சோ சாப்டர். But each one gives a different name. Patanjali has given a name of Anhika. So that is mainly available only in libraries. ஏன்னா அது வந்து நிறைய, I think it is almost got some 18 to 20 volumes. It's a huge thing because he has explained everything. எங்க டீச்சர் சொல்லுவார், பட் சார் சொல்லுவார், அஹம் கதம் ஜானாமி அஹம் நா ஜானாமி மகாபாஷ்யே ஏதத் அஸ்தி. இது மகாபாஷ்யத்துல இருக்கு நான் சொல்றேன், இல்லாட்டா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லுவார். So that is how it is. So the three grammarians. இப்போ உபதேசம் ஆத்யோச்சாரணம். இப்போ உபதேசம் நான் எதை ஃபாலோ பண்றேன்? ஆத்ய உச்சாரணம். யார் அந்த ஆதி? பாணினி, வரருச்சி, பதஞ்சலி. புரியுறதாமா? வாட் இஸ் ஆத்யோச்சாரணம் அண்ட் வாட் இஸ் உபதேசம்? ஏன்னா நம்ம இப்ப உபதேசம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம சூத்திரமே ஆரம்பிப்போம். For each letters we will start the sutram with upadesha. So what is upadesha? Upadesha is நம்ம ஜெனரலா உபதேசம், இவா எனக்கு உபதேசம் பண்ணினா, அட்வைஸ் பண்ணினா. பட் whose advice it is? ஆதி உச்சாரணம். ஆதியத்துல யாரு? பாணினி, வரருச்சி, பதஞ்சலி. Are you all clear with this concept? Yes, madam. வரருச்சிங்கிறவரும் காத்யாயனரும் சேம் பர்சன். Same. Vararuchi and Katyayana. He has got two names, okay?
But generally they say Sutrakaraha Panini, Vartikakaraha Vararuchi, Bhashyakaraha Patanjali. இப்படிதான் சொல்லும்பொழுது சொல்லுவா. பட் காத்தியாயனான்னு எங்கேயாவது நீங்க படிச்சேன்னா இது மேடம் சொல்லி தரலையேன்னு நினைச்சுக்காதேங்க. வரருச்சி இஸ் அனதர் நேம் இஸ் காத்தியாயனா. இஸ் எவரிபடி கிளியர்? தனலட்சுமி மேடம் புரிஞ்சுதாமா உங்களுக்கு? புரியுறது மேடம். ஓகே, புரியுது. மாதா பாணினியும் இவங்களையும் வெளியில கொண்டு வந்த மாதிரி வரருச்சி அவரை காத்தியாயினி அவரோட நேம் வெளியில அவ்வளவா அதிகமா தெரியாத மாதிரி இருக்குல்ல மாதா? இல்ல 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 அவரும் இம்பார்ட்டன்ட் தான். அதனால அவருக்கு தெரியறதுனால தானே இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் அவரோட பேரை. இல்ல மாதா, பதஞ்சலியும் இவரும் தெரியற மாதிரி வெளி மக்கள், அதாவது வெளி இடத்துங்கள்ல அந்த மாதிரி அறியாம இருக்கும். He is mainly done to grammar, right? Grammar. ஓகே மாதா, ஓகே. பாணினியே நீங்களும் நானும் சான்ஸ்கிரிட் படிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. இல்ல நான் ஆமா அத எப்படி உருவானதுன்னு அந்த ஒரு ஆரம்பத்துல ஒரு ஆர்வத்துக்காக எடுத்து பாக்குறப்போ தெரிஞ்சது மாதா. ஆனா அதான் இந்த வரருச்சிங்கிறவர் அவர் ஒரு சைலண்டா வேலை பார்த்திருக்காருன்னு நினைச்சுப்போம். பட் he has contributed a lot because நம்ம சூத்திரம்ஸ் படிக்கும்பொழுது we will see everywhere வார்த்திகம் 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 சொல்லிட்டோம். அப்போ வார்த்திகம் அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து வரருச்சி தான் பண்ணியிருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே. So now we will just go to the sutras which are pertaining to the ith letters. Okay, ith letters க்கு நம்மளுக்கு சூத்திரம்ஸ் இருக்கு. எதெல்லாம் இத் ஆகலாம், எல்லாமே நம்ம இத்து பண்ணிட முடியாது. If there are rules only we can do it. Nitya madam, are you there? I think she is logged in and வெளில போயிட்டாங்கன்னு இருக்கேன் மாதா. ஓகே, எனக்கு I don't have the derivatives பார்க்குறேன் பிகாஸ் நான் புக்கா வச்சுட்டு இருக்கேன். ஓகே, இட்ஸ் ஓகே. I have மாதா கூப்பிட்டேல மாதா? ஆமா கூப்பிட்டேமா. மாதா எனக்கு அந்த டெரிவேட்டிவ்ஸ் புக் இருக்குல்லம்மா, உங்கள்ட்ட புக் இருக்கா? டெரிவேட்டிவ்ஸோட இது இருக்கு மாதா, நான் அனுப்புறேன் மாதா. இல்ல எனக்கு அந்த இத்தோடு அதை மட்டும் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க போதும். ஒரு 2 minutes அனுப்புறேன் மாதா. I don't have the book because I can just okay, I just because I want to go with them. Okay, so I will just start the topic. Let her send it to me personally, ma, or send it in the group also, no problem. Problem illa, just send it in the group also. I just want to see what are the ith letters oda definitions. Now நான் இப்ப சொல்லிட்டேன் இத்துனா என்ன, that to become lopam. So what is ithங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். What are the rules which are pertaining to ith letters? That is what the topic I wanted to start today. Okay. So it comes in பஞ்சவர்த்தையால இருக்கும்மா. நம்மளோட பஞ்சவர்த்தையா புக்ல தான் அது உண்டு. So my book is in India. I didn't bring it. Okay. So what is the definition I said? இப்போ நம்ம பிரத்யாசில வந்து சில லெட்டர்ஸை வந்து நம்ம எடுத்துடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெப்பு எடுத்துப்போம். இப்போ லெப்பு அப்படிங்கிறதுல 3 லெட்டர்ஸ் இருக்கு. 3 இல்ல 4 லெட்டர்ஸ். லகாரா, யகாரா, ஆ, பகாரா. கரெக்ட்? எஸ் மேம். 4 இருக்காமா? இருக்கு. 4 letters எல்லாம் ல,
Ya, Yakara. ah, ah. Yakara. I think I'll start writing actually. Yeah. Is the board visible? Yes, ma'am. Okay. இப்போ லெப். இப்போ மூணு தான் இருக்குன்னு நினைக்க கூடாது. யகாரா இஸ் யகாரா அண்ட் ஆ. ஓகே, கரெக்ட். Yes, ma'am. இப்போ வந்து நான் வந்து சொல்றேன், this becomes இத்து, this becomes இத்து. யா only remains. இப்போ why this becomes it? Why this becomes it? அப்ப அதுக்கு ஏதாவது ரூல் இருக்கணும் இல்லையா? ரூலே இல்லாம அது எப்படி இட் ஆக முடியும்? ஸோ அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு த்ரூ த ரூல்ஸ் we have to see. So first we have to see how it becomes இத்துல எப்படிலாம் ரூல்ஸ் வருது. இப்போ இதுல வந்து நம்ம பிரத்யாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது எப்படி வருது அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ இத்து லெட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரூல். இப்போ பாணினி ஹஸ் ரிட்டன் totally 7 sutrams regarding to this. Okay, 7 sutrams are there pertaining to this. So first sutram is, I know the sutrams pakama, but I just want you all to know it. That's why I asked. Nitya madam, did you send it in the group? Okay. இன்னும் வரல மேம். இல்ல நித்யா மேடம் எங்க அனுப்பிச்சிங்கம்மா? குரூப்பா எனக்கா? மாதா உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் மாதா. குரூப்ல போட்டுருங்கன்னு சொன்னேனேம்மா. இட்ஸ் ஓகே, அதை போட்டுருங்க. போட்டுருங்க, குரூப்ல போட்டுருங்க. இப்போ 1.3.2 there is a sutram number. You don't have to think of that. இப்போ ஃபர்ஸ்ட் சூத்திரம் என்ன சொல்றதுன்னா, உபதேஷே, நல்லா பாருங்க, உபதேஷே அச்சு அனுநாசிக இத்து. ஓகே, 1.3.2 என்ன சொல்றது? உபதேஷே அச்சு. It will not be to be written together differently, but I have written பிரிச்சு எழுதியிருக்கேன் நான். உங்களுக்கு சூத்திரத்துல வரும்போது வேற மாதிரி வந்திருக்கும். ஓகே, டெஃபனிஷன் ஆஃப் வித் லெட்டர்ஸ்னு இருக்கும். அந்த பேஜை வந்து நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. உபதேஷே அஜனுநாசிக இத்து. இப்ப என்கிட்ட புக் இருக்கு, I can share it, but if I share the book I cannot write and show you. இல்ல இப்ப அனுப்பிச்சிருக்கா, வந்துருது. வந்துட்டா? ஓகே. இப்ப வந்து உபதேஷே, இப்ப உபதேசத்துல என்னலாம் அப்படின்னு பாருங்க. பாணினியோடு இதுல உபதேஷ, I told you what is உபதேஷ. உபதேசனா ஆத்யோச்சாரணம் சொல்லியிருக்கேன். ஆதியில யாரெல்லாம் உச்சாரணம் பண்ணினாலோ அதுதான் உபதேசம்னு I explained already. இப்ப அச்சு அப்படின்னு இருக்கு. வாட் இஸ் அச்சு? இப்போ ஐ உ ரு லு ஏ ஓ ஏ ஔ ஔ இதெல்லாம் இது All the vowels. all the vowels அப்படி Vowels. சொல்லிடலாம். ஆஹா. உபதேசத்துல அச்சு வந்து அனுநாசிகாவா இருந்ததுன்னா, இப்ப நமக்கு தெரியும் வாட் இஸ் அனுநாசிகா. அனுநாசிகானா இந்த சந்திரபிம்பத்தோட இருக்கிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், மத்துப். ஓகே, மத்துப் அப்படின்னு ஒரு பிரத்யா இருக்கு. மத்துப் அப்படின்னு ஒரு பிரத்யா இருக்கு. ஓகே, இப்ப இதுல வந்து இந்த அனுநாசிக்கவா இருக்கிற அந்த
எது அனுநாசிகமா இருக்கணும்? அச்சு அனுநாசிகமா இருக்கணும். அச்சுனா என்னது? வவல். வாட் இஸ் த வவல் ஹியர்? உகாரா. சோ இது இத்தாகும். இத்தாகும்னா லோப்பமாகும். ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு I will give you an example. It may not be there in this. இப்ப நம்ம தாத்துலாம் படிக்கிறோம். இப்போ ஓகே, இது கூட இப்படி கூட எழுத வேண்டாம். We'll write it in an easy method for you. இப்போ நம்ம தாத்து இஸ் கம். இப்ப அதுக்கு பின்னாடி எப்படி இருக்கு? வாட் இஸ் லு? Consonant. Vowel. Who said consonant? Is the vowel, sorry, vowel. இப்போ அதே மாதிரி இது எப்படி பிரிப்பேன்? plus a plus ta plus correct. இப்போ அனுநாசிகா அனனுநாசிகான்னு இருக்கு. அனுநாசிகா அனனுநாசிகா. அனனுநாசிகானா வித்தவுட் த சந்திரபிந்து. அனுநாசிகானா வித் த சந்திரபிந்து. சந்திரபிந்து தான் இந்த சந்திரன் மேல போட்டிருக்கிறது. சோ அனுநாசி இந்த லெட்டர்ஸ்க்கு வரும். இது மேல எப்படி சந்திரபிந்து வரும்? எதுக்கு? இப்ப இந்த டா மேலாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா என்ன? அந்த இந்த மாதிரி நான் வேர்ட்ஸே படிச்சதே இல்லையே. ஆமா, அதனாலதான் அதான் போட்டுட்டாரே. உபதேசே அச்சனுநாசிக இத்துன்னு போட்டுட்டார் தானே. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் சூத்திரம். சோ எங்கெல்லாம் அனுநாசிக்கத்தோட இருக்கிற அச்சு இருக்கோ அந்த வவல்ஸ் எல்லாம் இத்தாயிடும். இத்தாயிடும்னா லோப்பமாயிடும். புரியுறதாமா? அதனாலதான் நீங்க பார்க்கவே மாட்டீங்க. நீங்க எப்படி பார்த்திருப்பீங்க? பட்டுதான் பார்த்திருப்பீங்க. Because the rule says that should not be there. But ஒரிஜினலா ஆத்யோச்சாரணம் ஒரிஜினலா நீங்க பார்த்தேன்னா, இப்போ ஒரு தாத்து எடுத்துக்கோங்க. இப்ப தாத்துல பார்த்தேன்னா the dhatu will be gamlugata only. Okay. The original dhatu will be gamlugata only. But because the lu will become it due to the sutram, the first sutram is upadeshe. Upadeshe will become common for all the sutrams which are coming. Anunasika it. So anunasika எங்கெல்லாம் இருக்கோ உபதேசத்துல இப்போ வாட் ஆர் இந்த உபதேசம் அப்படிங்கறத I will do in the next class because that is a different topic totally. தாத்துல இருக்கும், பிரத்யேல இருக்கும். இப்ப பிரத்யேல வரும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சத்ரு. சத்ரு பிரத்யே நம்ம பார்த்தோம்ல. நான் சொன்னேன் இந்த பிரசன்ட் கண்டினியூஸோட வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஐ ஹோப் வி saw in one lesson. நான் கூட அது சத்ரு பிரத்யேன்னு சொன்னேன் உங்ககிட்ட. In one of the infant reader lessons we saw. Yes madam. சத்ரு பிரத்யய. சத்ருன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த சத்ரு பிரத்யால என்ன மிஞ்சும்? ஃபர்ஸ்ட் the this is rikara with anunasika. So what will happen? That will go away. Those shat only will remain. புரியுறதாமா? சுமதி மேடம். Yes ma'am, yes ma'am. So நீங்க பார்த்தீங்கன்னா it will be like that. For example, 1 minute, if எனக்கு அந்த அஷ்டாத்தியாயி ஓபன் ஆச்சு அப்படின்னு சொன்னானா I can show you.
So the first sutram, only one sutram I'm going to take today. The first sutram is only what is that? உபதேசே அச்சனுநாசிக. அப்படியே அது அப்படியே பை ஹார்ட் பண்ணிட்டே வந்துடணும். Because if you don't by heart, you will not be able to do. Now, இப்போ வந்து what is the dhatu? Well, let us take the dhatu gam. I'll see if it is opening, because this always will never open. Okay, it is opening, so I will share the screen. See, this is dhatu gam. What is given here? Gamlu. Gamlu, gatau. That is the vritti for it. Gam dhatu nale gatau போறது. Gamlu gatau அப்படி சொன்னாதான் அது தாத்து. This is only ஆதி உச்சாரணம். ஆதியில சொன்னது இதுதான். So what is there in this? இது ரொம்ப ஈஸியானது. We can find out. Now what is the last letter? L. It has got an anunasika. Anunasika, yes. So what did we say? Upadeshe Ach anunasika. Ach anunasika it. So தாத்து கடைசியில எப்படி வந்துரும்? கம் ஆயிடும். அனுநாசிகாவும் போயிடும், அச்சு லும் போயிடும், கம் மாத்திரம். Is everybody able to understand this? First sutram of it letters is this. Yes. Yes? Yes. Anybody has doubt, please ask me. I'll see மேடம் whether they... இன்னொரு தடவை சொல்லுங்க மேடம். கம் அதாவதுமா கம் இருங்க வரேன் ஒரு நிமிஷம். I started typing. Okay. ஓகே, இப்போ பட்டு தாத்து கரெக்டா? பட்டுங்கிறது தாத்து. நம்ம எல்லாருக்கும் இஸ் தி ஸ்கிரீன் விசிபிள்? Yes, madam. Yes, ma'am. Yes, yes. இப்போ பட்டுங்கிற தாத்து நமக்கு தெரியும்ல, பட்டத்தி பட்டத்தக பட்டந்தி தெரியும்ல நமக்கு. ஆனா அதோட முதல் வார்த்தை என்னது? ஆதியா உச்சாரணம் என்னது அப்படின்னா பாருங்க, பட்ட வியக்தாயாம் வாச்சி. வியக்தாயாம் வாச்சி இஸ் த மீனிங். ஒருத்தரால படிக்கப்படுறது அப்படின்னு, வாச்சி படிக்கிறது, ரீடிங் அப்படி. பட் பட்டன்னு இருக்கு, கரெக்ட்? Yes, madam. அப்போ டகாரா ஆக்கு மேல அனுநாசிகா. So what is the sutram என்ன சொல்றது? உபதேசே Ach anunasika. அனுநாசிகா இத்து. உபதேசத்துல அச்சு ஒரு வவ்வல் அனுநாசிகமா இருந்ததுன்னா அத லோபம் பண்ணிடு, ரிமூவ் பண்ணிடு. சோ பட்டு மட்டும்தான் வருது. புரியுறதா தனலட்சுமி மேடம்? புரியுதுமா, புரியுது. இப்ப பாருங்க, there is another one, but of course I cannot do the whole thing now. I cannot do Dukurinchkarane because that is a different thing. Okay, I cannot do that. No, I can do only the Gamlu Gatau Pata Dupachash Pachidatuku. So இது மாதிரி எல்லாம் வந்து எங்கெல்லாம் வந்து we have the Anunasika as it as அச்சு அனுநாசிகவா இருந்ததுன்னா it will be it. So it will be lopa. That is what Panini says in the first sutram 1.3.2. Just I think Nitya madam has sent it in the group because I have the book, but I இது வந்து ஷேர் பண்ணறதுக்கும் we can do it. But இனிஷியலா நீங்க வந்து புக் பார்த்துட்டு இருக்கும்போது நான் எழுதி காமிச்சாதான் உங்களுக்கு புரியும்.
That is why I didn't want to share the book. A copy I have it. Anybody has any doubt in this first sutram? இருந்ததுன்னா இப்பவே கேட்டுருங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் நம்ம அடுத்தடுத்த சூத்திரமுக்கு போகும்போது we have to see. 1.3.2 we have seen today. Okay. I think it's time up. We'll stop with this. Yeah. Anybody has any doubt? You ask me. Because it will go in the recording. That is why. Doubt illaina? We'll finish. So today we have seen what is a pratyahara, how to find out a pratyahara, and then அடுத்தது ஆத்யோச்சாரணம்னா என்ன, உபதேசம், and first சூத்திரம் என்ன, 1.3.2. Is it clear? புரியுது மேடம். எக்ஸசைஸ் பண்ண கொடுப்பீங்க ஹோம்வொர்க்? ஆமா ஆமா, நான் வந்து அந்த பிரத்யாகார எக்ஸசைஸ் கொடுப்பேன். Okay, I will share it. கொஞ்சம் ஈஸியா. Yeah. Okay, madam.